எல்லோருக்கும் என்னோட வணக்கம். ஏற்புரை தானே, கொஞ்ச நேரம் நான் பேசிட்டு ஓடிடுறேன், என்ன நேரம் ஆகிட்டே போகுதுன்னு நினைக்கிறேன். முதல்ல நீண்ட பயணத்தின் சிறிய தொடக்கம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நம்ம ஜெயக்குமார் சொன்ன மாதிரி என்னுடைய முதல் கவிதை நூல் சின்ன சின்ன சிதறல்களை 13 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தில். இன்றைக்கி 13 வருஷம் ஆச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி அது ஒரு நூலை அவங்களே செய்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. உண்மையிலே தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கோம். இந்த 13 வருட காலக்கோடு அப்படிங்கிறத பார்த்தோன்னா கோவை இலக்கிய சந்திப்புக்கும் பொள்ளாச்சி இலக்கிய சந்திப்புக்கும் கிட்டத்தட்ட பேரலாக நாங்கள் ஓடிக்கிட்டு தான் இருந்திருக்கோம். நிறைய புத்தகங்கள், நிறைய நூல் திறனாய்வுகள், கிட்டத்தட்ட எல்லாருமே நாங்கள் எல்லோரும் அது கூட தான் வளர்ந்துருக்கோம். எங்கேயாவது கேட்டிங்கன்னா எந்த ஸ்கூலில் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பால்ய கால நினைவுகள்னு இருக்கும். அதே மாதிரி எங்களெல்லாம் கேட்டிங்கன்னா எந்த ஸ்கூலில் போய் இலக்கியம் படித்தீங்கன்னு கேட்டால் நாங்கள்லாம் இந்த இலக்கிய சந்திப்புகளை தான் நாங்கள் சொல்ல வேண்டியது இருக்கும். நிச்சயமாக இன்றைக்கி இருக்கிற கவிதை வாசிக்கிறவங்க, இன்றைக்கி பொள்ளாச்சி இலக்கியத்தின் வழியாக நிறைய பேர் நூல் பதிப்பு செய்கிறவங்க எல்லாரையும் நான் பார்க்கும்போது உண்மையிலே தொடர்ந்து நடக்க தான் இன்றைக்கி நான் பேசுகிறேன் இல்லையா, என்னோடய நினைவுன்னு ஒன்று ஒரு இலக்கிய சந்திப்பு சார்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அதே மாதிரியான நினைவு நாளைக்கு உங்களுக்கும் எல்லாருக்குமே வாய்க்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இலக்கியங்கிறது நம்ம எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பார்க்குறோம், இல்லைன்னு இல்லை. ஆனால் இது ஒரு பேஷன். இந்த இலக்கியங்கிறது நமக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சது. வாசிப்பு, புத்தகங்கள், கவிதைகள், சிறுகதைகள், கட்டுரையாளர்களாக உண்மையிலே அது அந்த இதை வளர்த்தெடுக்கிறதுக்குன்னு ஒரு சந்திப்பு, ஒரு வட்டம் இதெல்லாம் தேவைப்படுது. அதை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிற பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இது ஒரு பூபாலன் ஆகட்டும், சோலைமாயவன், அம்சப்பிரியா, எல்லாருமே, இவங்க ஜெயக்குமார், ரமேஷ்குமார் எல்லாருமே சேர்ந்து எவ்வளவு வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி இளஞ்சேரலும் இளவேனிலும் கூட, இளவேனியில் அன்றைக்கி நான் கேட்டேன், என்ன கோவை இலக்கிய சந்திப்பை திருப்பி எடுத்து நடத்தலாமான்னு. நான் இப்போ எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேனான்னு கேட்டார். நல்லா இருக்கீங்க வேணில்னு. நல்லா இருக்கேன்ல, இப்படியே விட்டுருங்க என்னங்கிறாங்க. ஆக்சுவலி அவ்வளவு கடினமான ஒரு விஷயம் ஒரு இலக்கிய சந்திப்பை எடுத்து நடத்துவது என்பது. புத்தகம், இந்த நூல்கள் குறித்து பேசுவதற்கு கேட்க வருகிற கூட்டம் அப்படிங்கிறதும் கம்மி. நாமளே தான் ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு குழு இதிலிருந்து வெளியே சிறப்பாக செஞ்சு அப்படியே மேலே வந்துக்கிட்டே இருக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு பயணம். இது அதில் மேலே வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது சிறப்பு தான். ஆக்சுவலாக அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்குமே தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறதுக்கு. இந்த நீண்ட பயணத்தின் சிறிய தொடக்கம் இது அக்கை பத்மசாலியோட நூல். இந்த நூலை காலச்சுவடு கண்ணன் அவர்கள் என்கிட்ட கொடுத்து, வாசிச்சுட்டு சொல்லுங்கள், நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமான்னு சொல்லுங்கள், டிரான்ஸ்லேஷனுக்கு ஓகேயான்னு சொல்லுங்கன்னு கொடுத்தார். நான் 2 சாப்டர் தான் வாசிச்சிருப்பேன், என்னால் முடியவே இல்லை. அவங்களோட வாழ்க்கை முறைக்குள்ளே நம்ம ஒரு பெண்ணாக உள்ளே போகிறதுங்கிறது முதல்ல எனக்கு ரொம்ப கடினமாக இருந்தது. ஒரு அழுகையாக, ஒரு எப்படியோ சாப்பாடு பிடிக்காமல், ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரமெல்லாம் அப்படியே அந்த புக்கை நிறுத்திட்டேன். இதுக்கு மேலே இந்த புக்கை நம்ம தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறுத்திட்டேன். அப்புறம் கண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, என்ன வாசிச்சிட்டிங்களான்னு கேட்டார். வாசித்து 2 சாப்டரோடு நிற்கிது, என்னாலலாம் முடியாதுன்னு சொன்னேன். இல்லைண்ணா, அதை நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னாரு. ஒரே வார்த்தை, நான் தான் பண்ணுறேன்னா அப்படின்னு. வாசிச்சுட்டு எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னாரு. அதுக்கப்புறம் தான் அதை முழுசாக வாசிக்க ஆரம்பித்தேன். அது ஆங்கிலத்தில். அதுதான் நான் சொல்கிறேன், ஆங்கிலத்திலேயே அது நமக்கு எமோஷன் கொஞ்சம் கம்மியாக கூடிய ஒரு லாங்குவேஜ், நம்மளோட தாய்மொழியை விட சொல்லப்போனால். அந்த மாதிரியான ஒரு மொழியிலேயே நமக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்குதுன்னா, நான் தமிழில் மொழிபெயர்க்கும் போது என்ன ஆவேன்னு தெரியாது. இருந்தாலும் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே நான் இதை முடிச்சிட்டேன். திரும்பி மொழிபெயர்ப்பேன். எப்படி ஆரம்பித்தேன்னா, முதல் 2 சாப்டரை விட்டுட்டேன். ஏன்னா முதல் 2 சாப்டர் அவங்க திருநங்கையாக வாழ்ந்த காலகட்டம். அவங்க ஒரு 10 வயசு குழந்தையாக இருக்கும்போது அவங்கள கொண்டு போய் அவங்க அப்பா நீ என்ன ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளை ஆகிறதா, வீட்டை விட்டு வெளியே போன்னு அனுப்பிடுறாரு. அந்த சிட்டியில் பெங்களூர் சிட்டியில் ஒரு பிரிட்ஜுக்கு கீழே போய் அந்த குழந்தை உட்கார்றான். உட்கார்ந்தா 10 நாளில் அந்த குழந்தைய அவ்வளவு சிதைக்கிறாங்க. அவ்வளவு நினச்சே பார்க்க முடியாது. அது என்னால் இப்போ நினச்சா கூட எனக்கு சிலிர்க்கிற மாதிரி இருக்குது.
அந்த மாதிரியான எனக்கு அதை வாசித்த பிறகு அதை அவ்வளோத்தையுமே அப்படியே நிறுத்திட்டு அடுத்தது அவங்க அரசியல் போராட்ட பயணங்கள், அதுக்கப்புறம் அவங்க திருமணம், அதெல்லாமே 1-2 சாப்டரை நான் டிரான்ஸ்லேட் பண்ண அக்கைக்குள்ளே நான் மெதுவாக போகிறேன் உள்ள. அதுக்கப்புறம் தான் நான் திருப்பி முதல் அத்தியாயத்துக்குள்ளே வரேன். அப்போ அவங்க இப்போ கல்கி சொல்லிட்டு போன மாதிரி எத்தனையோ விஷயங்களை அவங்களால கொஞ்சம் தான் வெளியே சொல்ல முடியும், முழுசாக படுற சிரமங்களை சொல்ல முடியாது. நிர்பயாவோட வன்புணர்வு 2012 நடந்தப்போ அக்கை அங்கே இருக்கிறாங்க, இருந்து திருநங்கைகள் சார்பாக பேசுகிறாங்க. திருநங்கைகளுக்கும் இந்த மாதிரியான இது நடக்குது அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே இப்போ பெண் குறித்து மட்டும் பேசுவோம், திருநங்கை குறித்து இப்போ வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதை சொல்லும்போது அந்த இல்லை நான் ஒரு வாய்ஸாவது ரைஸ் பண்ணணுன்னு சொல்லி அவங்க ரைஸ் பண்ணுறாங்கல்ல, அது எல்லாமே இதில் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய மாட்டோம். அரசியல் சட்டப்பிரிவு 377வது சட்டப்பிரிவு வரும்போது அந்த சட்டப்பிரிவில் அந்த நல்சா வர்சஸ் இந்திய ஒன்றியம் அந்த கேஸ் நடக்கும்போது அதில் ஒரு தீர்ப்பு வருது 2014 அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு மறுநாள் அதுன்னு குறிப்பிடுறாங்க. அந்த தீர்ப்பில் சொல்கிறாங்க திருநங்கைகள் என்பவர்கள் 3ஆம் பாலினத்தவர் அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது, 3rd ஜெண்டர் அப்படின்னு. அப்போ எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க, அந்த திருநர் சமூகமே சந்தோஷப்படுது, நம்மளை கவர்மெண்ட் இந்தியாவில் அங்கீகரிச்சிட்டாங்கன்னு சந்தோஷப்படுறாங்க, வெற்றியாக கொண்டாடுறாங்க. அந்த இடத்துல அக்கை கேள்வி கேட்குறாங்க, இது என்ன வெற்றின்னு நான் எடுத்துக்கிறது, எப்படி 3ஆம் பாலினருங்கிறாங்க. அப்போ முதல் பாலினர் என்பவர் யார்? ஆண். அதிகாரம் எப்போவுமே முதல் பாலினர் ஆணுக்கிட்ட தான் இருக்குது, 2வது பெண், 3வது திருநர் சமூகம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஒவ்வொரு இடத்துலையும் அக்கை பத்மசாலியோட போராட்டம் இதில் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. நிஜமாகவே இந்த புத்தகம் அவங்களுடைய போராட்ட களம் கடைசி வரைக்கும் இப்போ வரைக்குமே அவங்க போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு சமூக செயல்பாட்டாளராக திருநர்களுக்கான ஒரு இந்த விஷயத்தை முன்னெடுக்கக்கூடியவங்களா, தர்க்க ரீதியாக முன்னெடுக்கக்கூடியவங்களா, சட்ட ரீதியாக முன்னெடுக்கக்கூடியவங்களா அக்கை நிறுத்துகிறாங்க. ஆக்சுவலி கல்கி நல்ல அருமையாக பேசுனாங்க. இன்றைக்கி கல்கி பேசும்போது நிறைய விஷயங்களை சொன்னாங்க. கல்கி எனக்கு எப்படி அறிமுகம்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட குறி அறுத்தேன் அப்படிங்கிற கவிதை நூல் அப்போ பயங்கர சென்சேஷனல் அந்த கவிதை நூல். ஒரு திருநர் சமூகத்தை பற்றி சடார்னு நம்மக்கிட்ட யாரோ எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி அந்த கவிதை நூல் அவ்வளோ வாசித்தோம் நாங்கள்லாம். அப்போ தான் கல்கி அறிமுகராகிறாங்க. கல்கி ஒரு பெரிய ஓவியர், அவங்களுடைய சமூகம் சார்ந்த ஓவியங்களை கல்கி தொடர்ந்து வரைஞ்சிக்கிட்டே தான் இன்னைய வரைக்கும் வரைகிறாங்க. கல்கியோட அந்த தொடர்பு நான் பூபாலன் என்கிட்ட சொன்னப்போ கல்கி தான் பேசுகிறாங்கன்னு சொன்னப்போ, ஐயோ நம்ம இப்போ ஃபோன் பண்ணி கல்கிட்ட கேட்டு எதாவது கெடுத்துட வேண்டாம், கல்கி வாசிச்சுட்டு பேசட்டும் அவங்களே அப்படின்னு சொல்லி நான் பேசாமலே இருந்தேன். கல்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுற வேண்டாம், ஏன்னா எனக்கும் வேறு மாதிரியான ஒரு மனநிலை. ஏன்னா நான் இந்த அக்கை புக்கு வந்தப்போ புக் ஃபேரில் மஞ்சுளா பேசினாங்க. அதன் பிறகான ஒரு சந்திப்புக்காக நான் நிறைய பேர் அணுகியிருக்கேன், நர்த்தகி அவங்கள கூட அணுகியிருக்கேன். ஒவ்வொருத்தருக்குள்ளே அவங்களுக்குள்ளே நிறைய வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருக்குது. யார் முன்னெடுக்கிறாங்க, யார் முன்னெடுக்கலை, யார் இந்த சமூகத்தை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்களில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அதனால் கல்கி அவங்களா பேசட்டும், நானும் அதை ஒன்றும் எதிர்க்கலை. கல்கி நல்ல அருமையாக சில விஷயங்களை முன் வச்சாங்க, அந்த மாதிரியான அவங்க சமூகத்துக்கு தொடர்ந்து நடக்கிற விஷயங்கள். ஆனால் அக்கை இன்னொரு விஷயத்தை அதில் சொல்கிறாங்க, இப்போவும் அவங்க சட்ட ரீதியாக எதுக்கு போராடுறாங்க தெரியுமா? அவங்களோட செக்ஷுவல் ப்ரிஃபரன்சஸ்க்காக போராடுறாங்க. நாங்கள் தப்பு செய்யலைங்கிறாங்க. பாலியல் ரீதியாக நம்ம சாதாரண ஒரு ஆணும் பெண்ணும்னா ஸ்ட்ரெயிட்டுன்னு சொல்கிறோம். இதே இது நேர்பால் ஈர்ப்பு இருக்குது, கே இருக்குது, லெஸ்பியன், எல்ஜிபிடிக்யூ எல்லாம் குயர் பீப்புள் இருக்காங்க, இவங்க இருக்காங்க, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமான ஒரு செக்ஷுவல் ப்ரிஃபரன்ஸஸை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. வன்புணர்வுங்கிறது ஒரு பக்கம், பட் இருந்தாலும் நமக்கான ஒரு விருப்பு, ஒரு பாலியல் மீதான ஒரு விருப்பு அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? அந்த பாலியல்பு சார்ந்த விஷயங்கள் அதை பற்றி அக்கை பேசுகிறாங்க, ஓப்பனாக பேசுகிறாங்க. எங்களுக்கானதை யாருமே அங்கீகரிக்கலை அப்படிங்கிற விஷயங்களை அக்கை முன்வைக்க தயங்கவே இல்லை. அதெல்லாமே ஒரு சமூகத்தில் ஒரு ஓப்பனப் ஆகிற விஷயங்கள் தான், நமக்கு தெரியாத விஷயங்கள்.
நம்ம வெறும் ஆண் பெண் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறத தவிர்த்து ஒரு திருமண சமூகத்துக்குள்ளே இத்தனை விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறது வந்து ஓப்பனாக பாருது இந்த புக்கில் தான். உண்மையிலே நானும் 2-3 கல்கி சொன்னாமே அந்த புத்தகங்கள் எல்லாமே வாசிச்சிருக்கேன். நிறைய சோக கதைகள் இருக்கும். ஆனால் சட்ட ரீதியாக போராடினதாக அக்கை ஓப்பனாக ஹானஸ்ட்டாக வெளியே வச்சது கல்கி சொன்னாமே இந்த புக்கில் வச்சுருக்காங்க. அது ஒரு பெரிய சாதனையாக தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ அதனால் எனக்கு இந்த மொழிபெயர்ப்பு வந்து முதல்ல கொஞ்சம் சிரமமாக இருந்தால் கூட திருப்பி நான் அந்த மொழிபெயர்ப்பை சரி செய்கிறதுக்காக நிறைய உட்காந்துருக்கோம். திருநர்கள் வந்து அவங்களுக்கான ஒரு அகராதி வச்சுருக்காங்க. அந்த டிக்ஷனரியோட, ஏன்னா அக்கை இதில் ஒவ்வொரு வார்த்தை சொல்லும்போதும் சிஸ்ஜெண்டர் அப்படின்னு தான் நம்ம பெண்களை சொல்கிறாங்க. அந்த அப்போ வந்து மாறா பாலினத்து பெண்கள்னு தான் ஒவ்வொரு இடத்துலையும் மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்கள மாற்று பாலினத்து பெண்கள்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் டிஸ்டிங்ஷாக பெண்களுக்கும் திருநங்கைகளுக்கும் நிறைய வித்தியாசத்தை ஒவ்வொரு இடத்துலையும் காட்டுறாங்க அக்கை இதில். அப்போ அந்த வார்த்தைகளை நம்ம தப்பாக ஒரு வார்த்தை தப்பாக எழுதினா கூட அது மிகவும் தவறான ஒரு மொழிபெயர்ப்பாக போயிடுங்கிறதுனால அந்த அகராதியை வச்சு அத்தனை வார்த்தைக்கும் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும். செக்ஷுவல், ஜெண்டர், நீங்கள் வந்து அதே மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கிலீஷில். இதை வந்து யூனிவர்சிட்டி, அமெரிக்கன் யூனிவர்சிட்டியிலேருந்து 2 பேர் தான் அதை வந்து இங்கிலீஷில் எழுதியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம தமிழில் கொண்டு வரும்போது அந்த வார்த்தைகளை தேடி எடுத்து தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. 2-3 தடவை காலச்சுவடும் அவங்க அகராதி எல்லாமே வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த புத்தகம் வந்து வெளிவந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. திருப்பி நான் இப்போ இந்த நிகழ்வுக்காக நான் திருப்பி இதை ஒரு வாசிக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப சங்கடமாக இருந்தது. திருப்பி வேற ஒரு இதுக்குள்ளே நான் திருப்பியும் போயிடுவேணுங்கிற பயம் கூட எனக்கு இருந்தது ஆக்சுவலாக. இப்போவுமே அந்த முதல் 2 சாப்டரை விட்டுட்டு தான் நான் வாசித்தேன்னு சொல்லணும். ஆக்சுவலாக அந்த மாதிரியான ஒரு இதுதான் எனக்குள்ளே இருந்தது. ரொம்ப நல்ல கல்கி நல்லா பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக. அப்புறம் நம்ம ஜெயக்குமார் பேசின மாதிரி இங்கிலாந்தின் நதிக்கரையில், ஆக்சுவலாக அந்த நதிக்கு நான் எந்த ஒப்பீடுமே அதுக்குள்ளே வைக்கல. படிக்க அவங்களுக்கே வந்து ஒப்பீடு தோணிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா கம்பேரிசன்கிறது நம்ம இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் வைக்கவே முடியாதுங்க. இந்தியாங்கிறது ஒரு வாஸ்ட் கண்ட்ரி. நம்ம லேண்ட் வைஸாகவும் இருக்கட்டும், பாப்புலேஷன்லேயும் இருக்கட்டும், நம்மளுடைய நிறைய மொழிகள், அவங்களுக்கும் நிறைய மொழிகள் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்லலை. இங்கிலாந்துக்குள்ளே வந்து அந்த நதியை ஒட்டியே அவங்க வந்து வேறு வழியே இல்லாமல் அங்கே தான் இடம் இருக்குது அவங்களுக்கு. அது மாதிரி அந்த மலை குன்றுகள்லேயே அவங்க பாட்டுக்கு இருந்துக்கிறாங்க. நம்ம ஊர்லேயும் ஹிமாலயன் ரீஜன் போனோன்னா அப்படி தான் வாழ்கிறாங்க. அவங்க வேறு வழியே கிடையாது. ஸோ அந்த ஊருக்குள்ளேயே நான் இருக்கும்போது எனக்கு என்ன தோணுது, நான் இது வந்து அந்த டீ சைடு மட்டும், இப்போ அவன் இருக்கிற டீ சைடு மட்டுமே நான் இதுனேன் அப்படிங்கிறது இல்லை. அவன் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும், இப்போ லண்டனுக்கு போகிறானா இல்லை லீட்ஸுக்கு போகிறானா, அங்கே இருக்கிற லைப்ரரிக்கு நான் போகணுன்னா நான் அவன் கூட போவேன். காலையில் கிளம்புனேன்னா போயிட்டு திருப்பி எப்படி மத்தியானம் முடிச்சிட்டேன்னா நான் ட்ரெயினில் ஏறி வந்துடுவேன். பையன் அவன் ஈவினிங் தான் வருவான். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுல்ல. இப்படி நான் லைப்ரரியாக அலைஞ்சிருக்கேன் இந்த புத்தகத்துக்காக. என்ன காரணம்னா, இது கட்டுரை நூலாக வரணும்னு நான் விரும்பி தான் எழுதினேன். நூல் வந்து ஒரு மாதிரி சுற்றுப்பயணம் மாதிரி போனேன் வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயம் எழுதியிருப்பேன். ஆனால் இந்த இங்கிலாந்தின் நதிக்கரைங்கிற நூல் வந்து முழுக்க வந்து ஒரு கட்டுரை நூல் தான். அவங்க சொன்ன மாதிரி நிறைய சாப்டர் வைஸாக நதிகள் அது இதுன்னு பிரித்து சமூகம் குறித்து, அரசியல் குறித்து, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய க்ரீன் பார்ட்டி அது குறித்து. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம சுப்ரபாரதி மணியன்னு சொன்னோம். சூழலியல் குறித்து இப்போ எல்லாரும் அங்கே இருக்க க்ரீன் பார்ட்டி பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. என்ன மாதிரியான ஒரு நிலைமை அங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஸ்டடி பண்ணி எழுதுங்கன்னு சொன்னது அவர் தான். அதனால் அது குறித்து, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஜிப்சிஸ் குறித்து, அவங்களோட பூர்வீகம் நம்மளோட ராஜஸ்தான் தான். ஆக்சுவலாக ராஜஸ்தான்லேருந்து யூரோப்பை பார்த்து போனவங்க தான் நம்ம ஜிப்சிஸ் அங்கே இருக்கிறவங்க. ஆனால் இப்போ அவங்கள ஜிப்சிஸ்னு சொல்கிறதுக்கு அவங்க விடுறதில்ல. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற என்னென்னா, குதிரை எல்லாம் கொண்டு வந்து ஒரு கண்காட்சி போட்டு விற்றுருவாங்க. அங்கே பக்கத்தில் இருக்க அவ்வளோ ஊர்லேயே இருக்கிற சாமானத்தெல்லாம் திருடிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களோட அந்த குணம் வந்து ஸ்டில் மாறாமல் வச்சுருக்குறாங்க. அவங்க நாடோடி அவங்க அப்படி தான் தூக்கிட்டு போவாங்க. நிறைய போலீஸ் கேஸ் வரும் அந்த டைமில். நிறைய வன்முறை அடிதடி நடக்கும். அந்த ஊர் பக்கத்தில் ஊரில் இருக்கவங்களுக்கும் அந்த ஃபேர் நடத்துகிறவங்களுக்கும் இப்படி எல்லா வித்தையும் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க கையில் காலிலெல்லாம் நம்ம ஊரை மாதிரி கயிறு கட்டியிருப்பாங்க. ஏகப்பட்ட ஜோசியம் பார்ப்பாங்க, ஜோசியம் சொல்லுவாங்க, வாக்கு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வாக்கு சொன்னால் அது அப்படியே பலிக்கும்னு சொல்லுவாங்க. எல்லாம் அதாவது நம்ம இந்திய பாரம்பரியத்தில் நம்ம என்னெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கோமோ அவ்வளவுமே அவங்களுக்குள்ளே இருக்கும்.
ஆனால் நான் நேரில் பார்த்தா வரைக்கும் அவங்க யாரையும் வந்து ராஜஸ்தான்காரங்கன்னு கூட என்னால் சொல்ல முடியல. முழுக்க முழுக்க ஐரோப்பியர்கள் மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருக்காங்க. ஆனால் கலர்ஃபுல்லாக நம்ம ராஜஸ்தானிஸ் மாதிரி கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணுறதுக்கு மட்டும் குறைச்சல் இல்லாமல் நல்ல கலராக ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. அது எல்லாமே சில விசித்திரங்களை பார்க்கும்போது சில நேரங்களில் தோணும், இவ்வளோ அமைதியாக அழகாக இருக்கே, ஒரே புல்வெளியாக இருக்கே, நம்ம கற்பனை பண்ணுற அந்த சீனில் சினிமாவில் வர்ற சீனெல்லாம் மாதிரி அழகாக இருக்கே, இங்கேயே இருந்துட மாட்டோமான்னு தோணும். ஆனால் இருக்க முடியாது நம்மளால். நமக்கு வந்து டெய்லி காலையில் வாசலை திறந்தா 4 பேர்கிட்ட காலையில் வந்துட்டிங்களா, நேற்று ராத்தியா ஊர்லேருந்து வந்தீங்கன்னு கேட்கணும். நம்ம கேட்கலன்னா நமக்கு வந்து தூக்கம் வராது, அடுத்த நாள் சாப்பாடு இறங்காது. அந்த மாதிரியான ஒரு வாய் பேசக்கூடிய சமூகத்தில் இருந்துட்டோம். அவங்க பேசவே மாட்டாங்க, அதான் பிரச்சனை. இப்போ குழந்தைகளை பற்றி அவங்க சொன்னாங்க இல்லையா, குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அங்கே சுதந்திரமே. என்ன வேணால் கத்திக்கலாம், குழந்தைங்கன்னா கத்தும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். காய்னு கத்தும், எல்லாம் சவுண்டு இருக்கும். அப்போ அவங்க அது வந்து பெர்மிசிபிள், குழந்தைங்க கத்தக்கூடியதான். மியூசியம் போனாலும் கத்தும், லைப்ரரி போனாலும் கத்தும், அதெல்லாம் யாரும் கண்டிக்கவே மாட்டாங்க. பெரிய ஆளுங்க மட்டும் சத்தம் போட்டால் நோ, யூ ஹாவ் டு ஸ்பீக் ஜென்ட்லிம்பாங்க. சத்தம் மெதுவாக தான் பேசுவாங்க எல்லோரும். அது ஒரு பெரிய எனக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நான் அதை கூட எழுதிப்பேன். நம்ம வீட்டில் நம்ம ஊரில் பார்த்தோன்னா அப்படியே கடைக்கு போகிறதுக்காட்டி என்ன செய்வான்னா, அப்படியே அம்மைச்சி வந்து சேலையை இழுத்து சுருவா, ஒரு செருப்பு எடுத்து மாட்டுவா. அந்த குழந்தை அங்கனிங்கன்னா விளாண்டுட்டு இருக்கும், செருப்பு கூட போட்டிருக்காது, அதை தூக்கி ஒக்கில் தூக்கி வைப்பா, நேராக கடைக்கு போயிடுவான். அவ்வளோதான், அந்த குழந்தைக்கு இருக்கிற மரியாதை அவ்வளோதான். வாடினா வரணும், இழுத்து இடுப்புக்கு வரணும், போகணும், ராத்திரி சத்தம் இல்லாமல் தூங்கணும், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. நேர் எதிராக இருக்கிறது ஒரு பெரிய சமூகம் அது. ஆனால் நம்மளோட அடல்சன்ட் ஏஜ் பிள்ளைகளை நமக்கு இங்கேயும் டீல் பண்ண தெரில, அங்கேயும் டீல் பண்ண தெரில. அது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனையாக இருக்குது ஆக்சுவலாக. அதனால் எல்லாமே அந்த சமூகம் வரலாறு எல்லாம் குறித்து கொஞ்சம் எழுதியிருப்பேன். வேறு இது ஒரு முயற்சி தான், அவ்வளோதான். அதாவது இங்கிலாந்து போகிற பெண்கள் எல்லோரும் எழுதுகிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. நமக்கு வந்து கொஞ்சம் வாய் இருக்குது, கொஞ்சம் எழுதுகிறோங்கிறது ஒன்று இருக்குது. அடுத்தது நான் நிறைய அங்கே போகிற அம்மாமார்களை பார்க்குறேன், மாமியார்மார்களை பார்க்குறேன். போன உடனே அந்த கிச்சனுக்குள்ளே போய் அடைஞ்சிக்குவாளுங்க. அடைஞ்சிட்டு ஏதாவது இந்த தீபாவளி பொங்கல்னு ஒரு ஃபங்க்ஷன், ஊர் முழுக்க கூடி ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வருவா. காலில் ஃபுல்லாக செருப்பு போட முடியாது, காலில் ஃபுல்லாக அந்த வெடிப்பு மாதிரி இருக்கும். ஏன்னா குளிர், அந்த உடன் ஃப்ளோர்லேயோ இல்லையோ நடந்து கால் ஃபுல்லாக புண்ணாக இருக்கும். சாக்ஸ் கூட போட்டிருக்க மாட்டாங்க. பேத்தட்டிக்காக இருப்பாங்க அந்த அம்மாமார். அப்படியே விட்டால் உடனே அழுதுருவாங்க, என்னை எப்படா அவள் ஊருக்கு ஏற்றி விடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பெண்களை பார்க்கும்போது நான் சொல்லுவேன், உங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட்டை தேடுங்க. நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, குடும்பங்கிறது இம்பார்ட்டண்ட், நான் இல்லைன்னே சொல்லலை. வெளியே வாக்கிங் போங்க, யாரும் உங்களை தூக்கிட்டு போக மாட்டான் அந்த வயசில். வெளியே ஒரு நாள் ஒரு சொட்டர் எடுத்து போட்டு, ஒரு ஜெர்கின்ஸ் எடுத்து போட்டு வெளியே போகிறதுக்கு என்ன பயப்படுவாங்க, அப்படி பயப்படுவாங்க. அது என்ன நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் படிச்சிருக்கீங்க, படிப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்களும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, நானும் ஒரு டிகிரி தான் முடிச்சிருக்கேன், பெரிய அறிவெல்லாம் இதுக்கு தேவையில்லை. வெளியே வீட்டை சுற்றி அங்கேருந்து அந்த பக்கம் வெளியே வரைக்கும் வாக்கிங் போயிட்டு வர்றதுக்கு என்ன கஷ்டம்? போகவே மாட்டாங்க. அந்த குழந்தைய பார்ப்பாங்க, சமையலை செய்வாங்க, குழந்தைய பார்ப்பாங்க, சமையலை செய்வாங்க. அப்புறம் இங்கே வந்து சேரும்போது அவங்கள பார்த்தா ஒரு 10 கிலோ எடை குறைஞ்சி அப்படியே வந்து விழுவாங்க. ஸோ இந்த மாதிரி பெண்கள் வந்து நம்ம இந்தியாவிலே நம்ம பெண்கள் அப்படி தான் இருக்கும். 60 வயசு தாண்டிட்டோன்னா இன்னும் வந்து குடும்பத்தில் மட்டும் பேரப்பிள்ளைகளையும் இதையும் பார்த்துக்கிட்டு தான் செய்யணுங்கிற நிலைமையில தான் பெண்கள் இன்றைக்கி இருக்காங்க. நான் இங்கே பேச வந்த புதுசில், கோவை இலக்கிய சந்திப்பில் பேச வந்த புதுசில் பெண்களே இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, என்ன அக்னிபுத்திரன் ஐயாட்டே கேட்பேன், என்ன நீங்கள் வந்து இப்போ உங்கள் வீட்லேயாவது கூட்டிகிட்டு வரலாம்ல இங்கே அப்படின்னு கேட்டால், இல்லை மட்டன் வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவார். அப்போ மட்டன் வாங்கி கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை சமைக்கிறதுக்காக இருக்கிறோம். அப்போ அப்படி தான் இருக்குது, இன்றைக்கும் அந்த நிலைமை இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஸோ பெண்கள் வந்து ஒடுங்கிறனால தான் பாதி இது. இப்போ நான் வந்து இந்த புத்தகத்தை எழுதுகிறேன்னா அதுக்காண்டி என் பேரன் பேத்தியெல்லாம் தூரத்துக்கு வச்சுட்டு நான் எழுதுகிறேன்னு அவசியம் இல்லை, குடும்பத்தோடு இருந்து தான் எழுதுகிறேன். அப்போ நமக்கு அதுக்கான நம்மளுடைய ஸ்பேஸை நம்ம தான் பிடிக்கணும் அவங்கக்கிட்டேருந்து, அவங்களா தரமாட்டாங்க, அவ்வளோதான். அதனால் என்னோடய ஏற்புரை இதோடு முடிச்சுக்கிறேன். ஏன்னா அடுத்தது அவங்களோட சிறுகதை தொகுப்பு இருக்குது. உண்மையிலே எனக்கு சிறுகதைகள்னால் எனக்கு யூஸ்வலாகவே ரொம்ப பிடிக்கும். கேட்போம் சிவகுமார் சார் வந்து எப்படி பேசுகிறாங்கன்னு கேட்போம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. தொடர்ந்து குரலும் வாழ்வும் என்ற உரை வழங்குவதற்காக கோலாசிரியர் தலைவர் கவிஞர் அம்சப்பிரியாரி அவர்களை அன்போடு நினைக்க அழைக்கிறோம். கருணையுள்ள கவிதை நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. நேரம் நெருங்கி கொண்டிருப்பதால்
சுருக்கமான ஒரு உரையோடு நான் முடித்துக் கொள்கிறேன். இப்போ மிகச்சிறந்த ஆளுமைகள் வீற்றிருக்கக்கூடிய இடம். நவீன இலக்கியம் சார்ந்து நிறைய பேசணும் அப்படின்னு நினைப்போம். நவீன இலக்கியம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலையில் ஒரு கவிதை படிக்கிறோம், அப்போ ஒரு பொருளை கொடுக்கும், மீண்டும் மதியம் அந்த கவிதையை படிப்போம், மறுபடியும் வேறொரு பொருளை கொடுக்கும், இரவு நம்ம படிப்போம், மறுபடியும் ஒரு பொருளை கொடுக்கும். இப்போ மாறி மாறி அந்த பொருளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் அந்த பொருள் நம்மளை செழுமைப்படுத்திக்கிட்டே இருக்கும். இதுதான் என்னை பொறுத்தளவு நவீன கவிதையினுடைய ஒரு சின்ன கருத்து. இதை பற்றி தொடர்ந்து பேசுங்க அப்படின்னு சிவகுமார் கணேசன் அவர் தொடர்ந்து என்னை நம்ம பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தில் நீங்கள் 2 பேர் மாறி மாறி ஏதோ ஒரு கருத்து சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நான் 14 கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறளை நமக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால அந்த இதை தொடர்ந்து ஒரு 3 மாதங்களாக ஒரு குறளை மட்டும் பேசுவது என்று முடிவானோம். ஒரு நினைவூட்டல், இதற்கு முன்னாடி வராதவங்களுக்கு ஒரு நினைவூட்டிட்டு 3 குறள் நம்ம ஏற்கனவே பேசி முடிச்சிருக்கிறோம். இப்போ 4வது குறளுக்கு நான் தயாராகிட்டுருக்கிறோம். பசிக்கிற நேரம், உங்களுடைய பசி இப்போ எந்த பசியாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துங்க. ஒன்று கண்களின் வழியாக ஏற்படுகிற பசி, இதெல்லாம் சென்ற கூட்டத்தில் பேசி முடிச்சது. நம்மளுடைய ஒரு பொருளை பார்க்குறோம், கண் பார்க்குது, இதை சாப்பிடலாம்னு தோணும். ஒன்று கண்கள் வழியாக வயிறு நிறையா தான் இருக்கும். 2வது காதுகளாக தூண்டப்படுகிற பசி. ஒன்று சொல்கிறாங்க, இந்த நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குது, வாங்கி சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்கிறாங்க. தேவை இருக்குதோ இல்லையோ அது நம்ம வாங்கி சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நாக்கு எச்சில் ஊற வச்சிடும். ஒரு பொருளை பார்க்குறோம், அப்படியே நாக்கு எச்சில் ஊறி அந்த பொருளை வாங்கி நம்ம சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் அடுத்த பசி பார்த்திங்கன்னா தூண்டுவது. வேறு யாராவது ஒன்று சொல்லுவாங்க, தூண்டுவது, பார்த்த உடனே தூண்டுறது. இந்த பசி நம்முடைய வயிற்று பசி அப்படியே தூண்டிகிட்டே இருக்கும். இதன் வழியாக உணவை நாம் உட்கொள்வதற்கு தயாராகிடும். இதுக்கு முன்னாடி பேசின கருத்தினுடைய சுருக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம கூட்டத்துக்கு வருவதற்காக சாப்பிட உள்ள ஹோட்டலுக்குள்ளே போனோம்னா நிற்கிறக்கே இடமில்லை. ஒரு 15-20 நிமிடங்கள் காத்திருந்தால் தான் சாப்பிட முடியும். ஆனால் இங்கே அரங்கத்திற்கு வருவதற்கு நான் தான் முதலாளாக வரணும் அப்படின்ட்டு திரும்ப அங்கே சாப்பிட முடியாமல் மறுபடியும் அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன கடையில் உட்காந்து நமக்கு தேவையானது ஒரு அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம சாப்பிட்டு வந்தோம். ஆக பசி ஆறிடுச்சு, குறைவான இருக்கணும். இப்போ நிறைய இளைஞர்கள் சாப்பிடுவதற்கு தயாராகும் போது அவங்கள திருப்திப்படுத்துவதற்காக மிட் நைட் பிரியாணி கொடுக்குறாங்க, ஏர்லி மார்னிங் பிரியாணி கொடுக்குறாங்க, சாயங்கால நேரம் போய் சாப்பிட்றக்கு ஒரு பிரியாணி கொடுக்குறாங்க. ஆக 24 மணி நேரம் சாப்பிடுவதற்கான சூழல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நாங்கள் பள்ளிக்கூட காலத்துலேயோ அல்லது அதுக்கு அடுத்த காலத்துலேயோ பொள்ளாச்சியில் சாப்பிடணும் அப்படின்னா அது ஒரு விருந்துக்கு நிகரானது. வீட்டில் ஒரு பார்ட்டி, நம்ம போய் ஹோட்டலில் சாப்பிட்டு வரலாம் அப்படிங்கிறது என்றைக்காவது ஒரு நாள் நடக்கக்கூடிய நிகழ்வாக இருந்தது. இன்றைக்கு அப்படி இல்லை. எப்போ பார்த்தாலும் எல்லா இடங்கள்லையும் உணவகங்களில் ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது. எங்கேயுமே கூட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சாதாரண ஒரு கடையில், தள்ளுவண்டி கடையிலையும் கூட்டமாக தான் இருக்குது. போகிற வழியில் அந்த வேனில் நிறுத்திட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க, அங்கேயும் கூட்டமாக தான் இருக்குது. இவ்வளவு தூரம் நம்ம சாப்பிடுவதற்கு நேரத்தை ஒதுக்குவதும் சாப்பிடுவதும் முறையாக இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஒரு தடவை நம்மளே பார்த்தோம்னா எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது. அதாவது இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட உணவு, காலையில் சாப்பிட்ட உணவு நல்ல ஜீரணமான பிற்பாடு வயிறு அப்படியே கிள்ற அளவுக்கு வந்த பின்னாடி நம்ம சாப்பிட்டா போதும் அப்படிங்கிறது தான் ஒரு கருத்து. இப்போ இந்த சாப்பிடுவோம் இல்லையா, இந்த சாப்பிடும்போது என்ன மாதிரியான விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கிறது அப்படின்னா, 32 முறைக்கு மேலே மென்று சாப்பிடணும். நம்ம சாப்பிட்றோமான்னு செக் பார்த்துங்க. இன்னைக்கு போய் மத்தியானம் சாப்பிடும்போது பல்லு நல்லா மென்னுட்டே வாயை மூடிக்கணும். வாயை மூடித்தான் சாப்பிடணும். அது 32 முறைக்கு மேலே நல்லா மென்னணும். சாப்பிட்டேன் நல்லா கூழ் மாதிரி ஆயிரும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு. அதுக்கப்புறம் தான் அது வயிற்றுக்குள்ளேயே போகணும். அப்படி போனால் எல்லாருமே 50 கேஸ் தாஜ்மஹாலாக மாறிடுவாங்க, எல்லாமே அழகாக மாறிடுவாங்க. அதாவது உடம்பு குறைஞ்சிரும். நீங்கள் 5 இட்லி 6 இட்லி சாப்பிட்றவங்க 3வது இட்லியிலேயே எனக்கு போதும்னு சொல்லிடுவாங்க. அதிகமாக இழுக்காது. 32 முறை சாப்பிடணும், மெல்லணும். அதுக்கப்புறம் மிக முக்கியமானது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்துக்கு முன்னாடி, சாப்பிட்ட பின்னாடி யாருக்கிட்டே விவாதம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. காரசாரமாக சண்டை போட்டு விவாதம் பண்ணி சாப்பாடை தட்டில் வச்ச விற்பாடு எல்லோரும் சண்டை. வீட்டில் பார்த்தீங்கன்னா அது இல்லை இது இல்லை ஏதாவது ஒரு சண்டை பண்ணிகிட்டே இருப்பாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடி விவாதங்களை தவிர்த்துட்டு மகிழ்ச்சிகரமாக அந்த சாப்பாட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்தாச்சுன்னா நாம் சாப்பாடு நம்ம ருசித்து சாப்பிட்டீங்கன்னா வீட்டில் சண்டையே வராது, யார் கூட விவாதம் வராது. வெளியே எங்கேயாச்சும் போனீங்கன்னா கூட நீங்கள் மனசு சமாதானமாக போயிடலாம். ஒருத்தர் சண்டைக்கு வந்தால் கூட பரவாயில்ல விட்டு கொடுத்துட்டு போயிடலாம். அப்படிங்கிற இடத்துக்கு அந்த சாப்பிட்ற சாப்பாட்டினுடைய இடம் உங்களை நகர்த்திட்டு வந்துடும். நீங்கள் இதை பரிசோதனை பண்ணி பார்க்கலாம் குறிப்பிட்ட நாளைக்கு. அடுத்தது சாப்பிடுகிற போது யாரையும் குறை சொல்லக்கூடாது.
குறையே சொல்லக்கூடாது. சாப்பிடும்போது அம்மாவுக்கிட்ட தம்பியை பற்றியோ அவங்க இன்னைக்கு போனால் அதை செஞ்சோம் அப்படின்னு சாப்பிடும்போது அந்த குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. சாப்பாட்டையும் குறை சொல்லக்கூடாது, அது ரொம்ப முக்கியமானது. யாராவது வீட்டில் அப்பா அம்மா அல்லது யாராவது சமைச்சு வைக்கிற சாப்பாட்டில் சாப்பிட்டெல்லாம் முடிக்க வரைக்கும் வெளுத்து கட்டிட்டு அப்புறம் உப்பு பத்தலைங்கிறது, அப்புறம் இன்னும் கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது, அதெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. சாப்பிட்றது தான் நம்ம வேலையை தவிர குறை சொல்கிறது வேலையை அல்ல. சமைக்கிறவங்களுடைய மனநிலை நினச்சி பார்த்துட்டு திருப்தியாக வயிறு நிறைஞ்சுதான் மகிழ்ச்சியாக இருந்தோமா, சாப்பாடு அன்னைக்கு கிடச்சிது அப்படிங்கிறது அங்கே கான்செப்டே தவிர ருசி அல்ல. அதனால் நம்ம ருசிக்கு சாப்பிடாமல் பசிக்கு சாப்பிடுவது அப்படிங்கிற இடத்துல குறை சொல்லாமல் சாப்பிட்றது. அதுக்கப்புறம் குடிக்கிற தண்ணீர் பொருத்தமான தண்ணீர், காலையிலேருந்து இரவு தூங்க போக வரைக்கும் தண்ணீர் பொருத்தமான அளவு, குறைந்தபட்சம் இப்போ விட ஒரு 2 லிட்டர் வரும்னு நினைக்கிறேன். லீலாமா அவங்களுக்கெல்லாம் தெரியும். 2 லிட்டர் தண்ணியாவது குடிச்சு முடிச்சிடணும். ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு 100 மில்லியாவது தண்ணி போயிட்டே இருக்கும். தாகம் எடுக்கலை, நம்ம போக்குவரத்தில் ஏதாவது ஒரு நெரிசல் இருக்கிறோம், ஏதோ ஒரு இடம், அதையெல்லாம் நம்ம கவனிக்கக்கூடாது. அதிகாலையில் ஒரு 4:30 மணிக்கு நம்ம எழுந்தோம்னா அதுலேருந்து இரவு ஒரு 9 மணி வரைக்கும் நம்ம இருக்கிற அந்த நேரத்தில், உலாவுகிற நேரத்தில் ஒரு 1.25 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் தண்ணி வரைக்கும் குடிச்சிடணும். சாப்பிடும்போது தண்ணீர் குடிக்கக்கூடாது. அதாவது முடக்கு கொஞ்சம் சாப்பிட்றது, தண்ணி கொஞ்சம் குடிக்கிறது, அப்படி குடிக்கக்கூடாது. சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் கவனம் செலுத்தணும். அதுக்கப்புறம் நின்றுட்டு தண்ணி குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மருத்துவமும் சொல்லுது, மற்ற இயற்கை ஆர்வலர்களும் தண்ணி இப்படி நின்றுட்டு இப்படி அண்ணாந்து குடிக்கிறது அப்படின்னு சாப்பாடு உள்ளே தள்ளிட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது எல்லாம் யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலுக்கு கேடு விளைவிக்காது. நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடலாம், அது அவரவர் விருப்பம். ஆனால் அது உங்களுடைய உடம்புக்கு கேடு பண்ணுமா அல்லது கேடு பண்ணாதா அப்படிங்கிறத அனுசரித்து சாப்பிட்றது. ரெண்டாவது, இது எல்லாம் வள்ளுவர் சொல்லும்போது எத்தனை வரி, திருவள்ளுவர் எவ்வளோ பாப்பா சொல்கிறாங்க, எத்தனை சொற்கள், 4, 3, 7 சொற்கள் இல்லையா? 7 சொற்களில் திருவள்ளுவர் அழகாக சொல்லிடுற இத்தனை விஷயத்தையும் நீங்கள் டாக்டர்கிட்டயே மருத்துவரோட போக வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளவு நுட்பமாக நவீனத்துவமாக என்றைக்குமே பொருந்தக்கூடியது இது சொல்கிறாரு. அற்றது அறிந்து கடைப்பிடித்து, ரொம்ப முக்கியமான வார்த்தை இது, கடைப்பிடித்து. வள்ளுவர் 7 சொற்களில் ஏதாவது ஒரு சொல்ல ரொம்ப நுட்பமாக வச்சுருப்பா. அப்படி அதை நம்ம படிச்சுட்டு பள்ளிக்கூடத்தில் கடந்து போயிருப்போம் இல்லையா? முடியும் குரலை 2 மார்க் படிச்சிருப்போம், துவங்கும் குரலை 2 மார்க் படிச்சிருப்போம். அப்படி அது கடந்து போயிட முடியாது. அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து அப்படின்னு 7 சொற்கள் சொல்கிறாரு. இதில் மாறல்ல அப்படின்னு சொல்கிறது உடலுக்கு கேடு விளைவிக்காத, ஒவ்வாமை இல்லாத உணவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். துய்க்க அப்படின்னா உண்ண வேண்டும். அதில் துவர பசித்து அப்படின்னா நன்கு பசித்த பிறகு உண்ண வேண்டும். இப்படி உணவை உண்டால் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். குறளை திரும்ப திரும்ப படிக்கின்ற பொழுது இந்த நுட்பமான கருத்துக்களை எல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். நவீன இலக்கியத்திற்கு நிகரான நம்முடைய திருக்குறளை அன்றாடம் ஒரு குறளை வாசிப்பதும் அதனை பின்பற்றுவதும் நமக்கு மிக மிக அவசியமானது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி. அன்றாடம் ஒரு குறளை வாசிப்பதும் அதனை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதும் என்பது